friends, welcome to JSC Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 27th வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ பொங்கல் ஹாலிடேஸ்ல கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால வீடியோ கண்டினியூஸாக அப்லோட் பண்ண முடியல, சாரி. இருந்தாலும் ஷார்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்காக தான் நம்ம சேனலில் டெய்லி உங்களுக்கு ஈவினிங் 6 o'clock வந்துட்டு ஃப்ரெஷ் வீடியோ ஃபுல் வீடியோ வரும். அதே ஒரு நாள் விட்டு விட்டு கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கவலைப்படாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 27th கிளாஸில் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு 10 சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு 20 சென்டென்ஸ் 30 சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கே அதை மெமரைஸ் பண்றதுக்கும் கஷ்டமா இருக்கும். நெக்ஸ்ட் டே அதை ஃபாலோ பண்றதுக்கும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ன்றதுனால தான் ஈஸியா இருக்கிற ஒரு 10 சென்டென்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இனி வர கிளாஸஸ்ல கொஞ்சம் கம்மியா கரெக்டா பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ நிறைய சென்டென்ஸ் இருந்துச்சுனாலும் ஐயோ ரொம்ப போர் அடிக்குதே வீடியோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு கியூட்டா ஒரு 10 சென்டென்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு டே டு டே லைஃப்ல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம. ஃபர்ஸ்ட் ஒன், அவள் நடக்க முடியாத அளவுக்கு பலவீனமாக உள்ளாள். ஸோ இப்போ வந்துட்டு யாராவது பத்தி சொல்லும்போது அவளாலே நடக்க முடியல, எந்த அளவுக்கு ரொம்ப பலவீனமா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாராவது பத்தி சொல்லுவோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, she is so weak, so weak that she cannot walk. So she is so weak that she cannot walk. அவ வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா she is so weak அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதனால அவளால நடக்க முடியல அப்படின்றதுனாலதான் that she cannot walk. ஸோ அவளால நடக்கவே முடியாது, ரொம்ப பலவீனமா இருக்கா, அவளால நடக்கவே முடியாது, ரொம்ப வீக்கா இருக்கா, பலவீனமா இருக்கான்றதுக்கு வீக்கா இருக்கா, அதனால அவளால நடக்கவே முடியாது. cannot அப்படின்னா can't இல்லைன்னா can't கூட நம்ம யூஸ் பண்ணலாம். CAN அப்போஸ்ட்ரோபி போட்டு T யூஸ் பண்ணலாம். அதாவது cannot யூஸ் பண்றதுக்கு பதிலா can't. இது வந்து ஷார்ட் ஃபார்மா நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஸோ ஷார்ட் ஃபார்மா வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஷி காண்ட் வாக் அப்படின்னா அவளால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இந்த தேநீர் மிகவும் அதிகம். இப்போ நம்ம யார் வீட்டுக்காவது கெஸ்ட் வீட்டுக்கு போயிட்டோம்னா ஃப்ரெஷ் அவங்க வந்து டீ காஃபி ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஐயோ கொஞ்சம் குறைச்சி கொடுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஐயோ இவ்வளோ நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லலாம்? ஸோ ஏன்னா இந்த வேர்ட் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா யார் வீட்டுக்கு போனாலும் நம்ம டீ காஃபி கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு அவங்க குடிக்கும்போது நம்ம கொஞ்சம் குறையா கொடுங்களேன் அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்றத பாருங்க. There is too much tea. There is too much tea for me. Too much tea for me to take. ஐயோ எடுக்கிறதுக்கு ரொம்ப அதிகமா இருக்குது. டூ மச் டீனா ரொம்ப அதிகமான டீயா இருக்குது, எனக்கு இது எப்படி நான் எடுக்கிறது, நீங்க கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அப்படின்றதுக்கு தான் ஐயோ இது ரொம்ப அதிகமா இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு சொல்லலாம், ஓகேங்களா? there is too much tea for me to take அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஓகேங்களா? there is too, சாரி சாக்ல take, TAKE. there is too much tea for me to take அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்ப யாராவது சின்ன பசங்க வந்து குழந்தைங்களை வச்சிருக்காங்க, இல்ல பெரியவங்களே கூட வந்து சரியா பிடிக்காம ஒரு குழந்தைய வச்சிருக்காங்க அப்படின்னா, கை குழந்தை ஏதாவது வச்சிருக்காங்கன்னா நம்ம மோஸ்ட்லி என்ன சொல்லுவோம், ஏய் விழுந்துற போகுது, குழந்தை விழுந்துற போகுது, பார்த்து பிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, டேக் கேர், டேக் கேர், லிஸ்ட் தி பேபி, லிஸ்ட் தி பேபி, falls down, falls down. Take care lest the baby falls down. குழந்தை விழுந்து விட போகிறது, கவனிச்சுக்கோ. அதாவது இப்ப சரியா பிடிக்கல, அவங்க டைட்டா பிடிக்கல அப்படின்னா, குழந்தை விழுந்துற போகுது, கரெக்டா பிடி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து கவனிச்சுக்கோ அப்படி சொல்லுவோம்ல. சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம், டேக் கேர் லிஸ்ட் த பேபி ஃபால்ஸ் டவுன். டேக் கேர் லிஸ்ட் த பேபி ஃபால்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்,
இன்று இந்த வேலையை முடிக்காவிட்டில் உன் பணம் போய்விடும். இப்ப யார்ட்டயாவது நம்ம ஒர்க் வாங்குறோம். சோ இந்த ஒர்க்க நீ முடிச்சாதான் உனக்கு இன்னைக்கு காசு, இல்லைன்னா உனக்கு காசே கிடையாது. உன் பணம் போயிடும் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ அது மாதிரி கொஞ்சம் மிரட்டுற மாதிரி த்ரெட்டன் பண்ற மாதிரி சொன்னோம்னா, அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, த்ரெட்டன் பண்ற மாதிரி இல்லைனாலும் நார்மலாவே நீ இன்னைக்கு நீ நீங்க மட்டும் இந்த ஒர்க்க முடிக்கல உனக்கு காசே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, எய்தர் யூ கம்ப்ளீட் எய்தர் you complete this job either you complete this job today either you complete this job today or you lose your money. ஸோ இது வந்து ஒரு அட்வைஸா கூட நம்ம யார்ட்டயா பண்ணலாம். இந்த வேலையை நீ முடிச்சிடுறா, அப்பதாண்டா உனக்கு அமௌண்ட் கிடைக்கும். இல்லைன்னா இன்னைக்கு மட்டும் நீ இன்னைக்கு முடிக்கலன்னு வச்சுக்கோயேன், அவங்க காசே தரமாட்டாங்க, இந்த சேலரியே தரமாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, எய்தர் யூ கம்ப்ளீட் திஸ் ஜாப் டுடே, அதாவது கம்ப்ளீட் பண்ண இந்த வேலையை இன்னைக்கு முடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஆர் அல்லது யூ லாஸ் யுவர் மணி, உனக்கு இந்த பணம் வந்து போயிடும். ஓகேங்களா, போய்விடும். இன்று இந்த வேலையை முடிக்காவிட்டால் உன் பணம் போய்விடும். அத எய்தர் யூ கம்ப்ளீட் திஸ் ஜாப் டுடே ஆர் யூ லூஸ் யுவர் மணி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், ஆங்கிலம் மட்டுமல்லாமல் நான் பிரெஞ்சும் படிக்கிறேன். அதாவது நான் இப்போ வந்து இங்கிலீஷ் மட்டும் இல்ல பிரெஞ்சும் படிக்கிறேன் அப்படின்றத இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, I study not only English but also French. I study not only English but also French. நான் வந்து இங்கிலீஷ் மட்டும் படிக்கல, பிரெஞ்சும் படிக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், பாலகிருஷ்ணனோ அவனது சகோதரனோ இந்த பார்க்கில் விளையாடுவதில்லை. ஸோ இந்த பார்க்ல வந்துட்டு பாலகிருஷ்ணனும் அவனுடைய தம்பியும் இந்த பார்க்ல விளையாட மாட்டாங்கப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது தேடி வராங்க, இங்க யாராவது பாலகிருஷ்ணன் இருக்கானா அப்படின்னா, அவனும் தம்பியும் இந்த பார்க்ல விளையாடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி சொல்ல. இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுறாங்கன்னா, அவன் இந்த பார்க்ல விளையாடவே மாட்டான். ஏதோ சின்ன பசங்க இருக்காங்கன்னா, அந்த பையன் இந்த பார்க்ல விளையாட மாட்டான், பக்கத்து பார்க்ல தான் விளையாடுவா, அது மாதிரி ஏதாவது சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, neither Balakrishnan nor his brother plays in this park. Neither Balakrishnan nor his brother plays in this park. அதாவது பாலகிருஷ்ணனோ அப்படின்னு சொல்றோம்ல, அந்த நோ அப்படின்றதுக்காக தான் நெய்தர், அவனோ இல்ல அவனுடைய சகோதரனோ அப்படின்றாங்களா, அதுக்கு தான் நார் யூஸ் பண்ணியிருக்கோம். பிளேஸ் இன் திஸ் பார்க், அதாவது இதுல இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல விளையாட மாட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் எங்களுக்கு தேநீர் மட்டுமல்லாமல் இனிப்பும் பழமும் கொடுத்தனர். சோ வந்துட்டு இப்ப யாராவது வந்துட்டு வீட்டுக்கு போயிருக்கோம், அவங்க வந்துட்டு காஃபி மட்டும் கொடுத்தது மட்டும் இல்லாம, டீ மட்டும் கொடுத்தது இல்லாம எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸும் கொடுத்தாங்க. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, not only did they serve tea
they also gave us sweets and fruits. Not only did they serve tea, அவங்க டீ மட்டும் இல்ல அப்படின்றதுக்கு தான் not only did they serve tea, they also அவர்கள் இன்னும் என்ன கொடுத்தாங்கன்னா gave us sweets and fruits. ஸ்வீட்டும் கொடுத்தாங்க, ஃப்ரூட்ஸும் கொடுத்தாங்க. ஓகேங்களா? not only did they serve tea, they also gave us sweets and fruits. ஸோ அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸ்வீட்ஸும் கொடுத்தாங்க, ஃப்ரூட்ஸும் கொடுத்தாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஜனவரி 2023, அவன் மார்ச்ல தான் வருவான் அப்படின்றத இது எப்படி சொல்லலாம், இங்கிலீஷ்ல சொல்லலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் யாரையாவது பத்தி கேக்குறாங்க வீட்டுல, அவன் எப்போ வரான் ஊர்ல இருந்து அப்படின்னா, இது ஜனவரி தானே, அவன் மார்ச்ல தானே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் ஜனவரி, திஸ் இஸ் ஜனவரி, January 2023. He will come in March. மார்ச்ல வருவான் அப்படின்றதுக்காக தான் will யூஸ் பண்ணிருக்கோம். ஃபியூச்சர் டென்ஸ்க்காக will யூஸ் பண்ணிருக்கோம். This is January 23. இது ஜனவரி 23 அப்படின்றதுக்கு this is January 23. அவன் மார்ச்சில் வருவான். He will come in March. He will come in March. வருவான் அப்படின்றதுக்கு come யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட். நான் கோடையில் நீலகிரிக்கு செல்வேன். சோ வந்து சம்மர் சீசன்ல நான் எங்க போவேன்னா நீலகிரிக்கு போவேன் அப்படின்றத சொல்றோம். சோ இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, I will go to Nilgiris in the summer. கோடையில போறதுன்றதுக்காக சம்மர் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த ஐ போட்டு அப்பாஸ்ட்ரபி, அதாவது கமா கீழே போடுறத மேல போட்ட மாதிரி போட்டு WL போட்டோம்னா ஐ வில்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது எப்படி போட்டிருக்கோம்னா, ஐயையும் வில்லையும், ஐ வில்னு எழுதுவோம் பாத்தீங்களா, அந்த ஐயும் வில்லையும் சேர்த்து இது மாதிரி ஷார்ட்டா நம்ம ரைட் பண்ணலாம். அதை சொல்லும் போது ஐ வில் தான் சொல்லும். சோ இதனால மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஐ வில்ன்றத நம்ம ஷார்ட்டா அப்படி ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இங்கிலீஷ்ல சில வேர்ட்ஸ் வந்து நம்ம ஷார்ட்டா ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் கூட சொன்னேன் பாத்தீங்களா, கெனாட்ட கான்ட் ரைட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஐ வில்ன்றத ஐ அப்பாஸ்ட்ரபி போட்டு எல் மட்டும் WL, அதாவது டபிள்யூவும் வரக்கூடாது, ஐயும் வரக்கூடாது, WL மட்டும் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஐ வில் கோ டு நீல்கிரிஸ் இன் தி சம்மர். ஓகேங்களா? நான் கோடையில் நீலகிரிக்கு செல்வேன். அவன் அதிகாலையில் சீக்கிரம் அவள் அதிகாலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறாள். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? She gets up early in the morning. சோ அதிகாலையில என்ன பண்றா? சீக்கிரமா எழுந்திருக்கிறா. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? She gets up early in the morning. அவ வந்து சீக்கிரமா எழுந்திருக்கிறா அப்படின்றத இயர்லி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு 10 சென்டென்ஸ் தான் கொடுத்திருக்கேன். சோ இந்த 10 ஈஸியான சென்டென்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ இந்த ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும், வேற ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணனாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம் தாராளமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற என்னுடைய இன்னொரு சேனல் ஜெயஸ்ரீ இங்கிலீஷ் கிராமர் சேனல், அதுல கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஸ்போக்கன் மட்டும் இல்லாம கிராமரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியா கத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்றது ஃப்ரீ தான். ஸோ வந்துட்டு நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 1-2 வீடியோ பார்த்தாலும் எப்பயாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது என்னோட
என்னோட இன்னொரு சேனல் ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதுல எஸ்ஸே ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இங்கிலீஷ் கட்டுரை எல்லாமே போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லெட்டர் ரைட்டிங் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ தமிழ், இங்கிலீஷ் 2லயுமே லெட்டர் ரைட்டிங் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த சேனலையும் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய். See you. Take care.